கடந்த சில நாட்களாக நாம் பார்த்து வருகிறோம். இரட்டை அர்த்தத்தில் பேசுவோம், ஆபாசமாக பேசுவது, ஒரு அமைச்சருக்கு உண்டான அந்த பொறுப்புணர்ச்சியோ அல்லது ஒரு முதலமைச்சரின் மகன் என்கின்ற பொறுப்புணர்ச்சியோ சிறுபிள்ளைத்தனமாக பேசிக் கொண்டிருக்கிறார் உதயநிதி. அவங்கள்ட்ட ஒரு ஐடியாலஜி, திமுகவை அதிமுக சார்ந்த எல்லா கட்சியும் இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். நான் அப்படி நினைக்கல. நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் தமிழகத்தில். உங்களுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லுங்க. ஐயா, நீங்கள் ரொம்ப பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாக்கிறீங்க, உங்களை நாங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம், ஆனால் ஸ்டாலின் கேட்க முடியல அப்படின்னு சொல்லுங்க. பயமா இருக்குதுன்னு சொல்லுங்க, ஒத்துக்குங்க. இப்போ கச்சத்தீவு பற்றி அண்ணாமலைகிட்ட கேட்குறேன், என்கிட்டையும் கேட்குறேன். ஆனால் ஸ்டாலின் அவர்கள்ட்ட இது வரைக்கும் யாருமே பேசவே இல்லை. ஏங்க நீங்கள் கச்சத்தீவை தாரவாத்தீங்க? ஏன் உங்கள் அப்பா துரோகம் பண்ணாரு தமிழ்நாடுக்கு? ஏன் கேட்கல? உதயநிதியினுடைய பிரச்சாரம் அல்லது விமர்சனம் என்பது கீழ்த்தரமான தரம் கெட்ட பிரச்சாரமாகத்தான் இருக்கு. உதயநிதி பேசக்கூடிய வார்த்தைகள் தமிழ்ல எந்த அளவிற்கு இழிவான சொற்களை பேச முடியுமோ, தரக்குறைவான சொற்களை பேச முடியுமோ அப்படி பேசுறது. இல்ல, 2026 பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி உறுதியாக நடைபெறும் என்று நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். எங்க கட்சியை பொறுத்து வரலாம், யார் முதலமைச்சர் என்பதை விட பாஜகவை சேர்ந்தவர் முதலமைச்சராக இருப்பார் என்பதுதான். நாதஸ்மி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் பரபரப்பாக மாறிட்டே இருக்கு. இன்னைக்கு என்னோட இணைஞ்சிருக்க அரசியல் பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவோட மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இதை தாண்டி இப்போ பெருசா இருக்க எல்லா ஜேர்னலிஸ்டுமே பார்க்குற விஷயம் என்னன்னா, திமுகவுக்கு ஒரு பெரிய மாற்று எதிர்ப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெரிய கட்சியுமே இல்லை, கூட்டணியுமே அது மாதிரி அமையல. ஒரு அதிமுக, பாஜக, பாமக எல்லாம் ஒரே அணியில் இருந்ததுன்னா திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டஃப் காம்படிஷனை கொடுத்துருக்கலாம். ஆனால் இப்போ நிலைமை அப்படி இல்லை. டிஎம்கேக்கு தான் ரொம்ப ஃபேவரா இருக்குன்ற மாதிரி ஒரு வாதத்தை இருக்கிறாங்க. சார், இது ஒரு நம்பர் கேம் அப்படின்றலாம் பார்க்கக்கூடாது சார். நீங்கள் இப்போ கூட்டணினா அப்போ திமுக அதிமுக மட்டும்தான். இங்கே பிரச்சனையே அதுதான். திமுக அதிமுக சார்ந்து தான் எல்லா கட்சியும் இருக்கணுன்ற ஒரு எழுதப்படாத விதி இருக்குது. அது ஜேர்னலிஸ்ட் சொல்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட தவறு இருக்குன்னு அர்த்தம். அவங்கள்ட்ட ஒரு ஐடியாலஜி, திமுகவை அதிமுக சார்ந்து தான் எல்லா கட்சியும் இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். நான் அப்படி நினைக்கல. நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் தமிழகத்தில். இதுதான் நம்முடைய ஒற்றை இலக்கு. சார், இப்போ ரீசெண்டாக அன்புமணி ராமதாஸ் சொல்கிறேன், 2026 வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பாமக தலைமையிலான ஆட்சி அமையும்னு சொல்றாரு. ஒருவேளை திருப்பி இதே கூட்டணி கண்டினியூஸ் ஆச்சுன்னா 2026 யார் சிஎம்மா இருப்பா? இல்லை, 2026 பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி உறுதியாக நடைபெறும் என்று நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். எங்கள் கட்சியை பொறுத்து வரலாம், யார் முதலமைச்சர் என்பதை விட பாஜகவை சேர்ந்தவர் முதலமைச்சராக இருப்பார் என்பதுதான் முக்கியம். அது அன்னைக்கு தான் முடிவு செய்ய முடியும். சரி, இதை தாண்டி இப்போ பாஜக களத்தில் இருக்க சவால்னு ஒரு சிலதெல்லாம் இருக்கணும். அந்த மாதிரியான சவால்னு ஏதாவது இருக்கா? திமுக அதிமுகவினுடைய அந்த பணப்பட்டுவாடா தான் மிகப்பெரிய சவால் தேர்தலில். அதே மாதிரி ஆளும் கட்சியினருடைய அராஜகங்கள், ஆளும் கட்சி காவல்துறையை வைத்து செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்கள், இதெல்லாம் ஒரு சவால் தான். அதையெல்லாம் நாம் எதிர்கொண்டிருக்கோம். சார், சிவிஜில் ஆப்லாம் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் பண்ண அதுவும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது உடனே சரி, அதை பண்ணுறது எல்லாமே மாநில அரசு அதிகாரிகள் தானே. ஆனால் உடனே ஆக்ஷன் எடுக்கிறன்ற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் அது சொல்லுவாங்க. பல இடங்களில் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன்றது உங்களுக்கு மாநில அரசு அதிகாரிகளை வச்சு தான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறமே அவங்களுக்கு சுப்ரீம் பவர் போயிடுது, எலெக்ஷன் போயிடுது. ஆனால் மாநில அரசு இப்போ உதாரணத்துக்கு நீலகிரியில் எடுத்துங்க, ஒரு செலவு அதிகாரி ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, எக்ஸ்பென்சஸ் ஆஃபீஸர், அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, ஏ ராஜாவுக்கு ஆதரவாக என்ன நடந்துக்க சொல்கிறாங்க, யார், அந்த மாவட்ட கலெக்டர், அவங்க தான் தேர்தல் அதிகாரி அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அப்போ அதிகார துஷ்பிரயோகம் இருக்குதா இல்லையா? அப்போ தமிழ்நாடு பூரா அது நடக்குது. அதுதான் நம்ம சொல்கிறோம். சார், ஆனால் அப்படி இருக்க ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அந்த ஆஃபீஸரை மாற்ற முடியல, ப்ரெஷர் பண்ணி. இப்போ தேர்தல் ஆணையத்தில் நம்ம புகார் கொடுத்துருக்குறோம், நடவடிக்கை எடுக்கிறது சொல்லியிருக்காங்க, விசாரணை நடந்துட்டு இருக்கு. சார், ஆனால் இதே மாதிரியான புகார்கள் பாஜகவினர் மேலேயும் வைக்கப்படுதில்ல. குறிப்பாக இப்போ கோவை தொகுதி எடுத்தாச்சுன்னா 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட். அதுக்கு தெளிவாக எங்கள் தலைவர் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. 10 மணிக்கு மேலே யாரையும் சந்திக்கக்கூடாதுன்னா சட்டம் கிடையாது. பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு தான் சட்டம் இருக்குது. மைக்கு போட்டு பிரச்சாரம் பண்ணக்கூடாது. நான் என் கட்சி தொண்டர்களை சந்திக்கணும்னா தாராளமாக சந்திக்கலாம்.
அன்னைக்கு அங்கே அந்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. தொண்டர்கள் காத்திருந்தார்கள். அவங்கள பார்த்துட்டு ஒரு ஹலோ சொல்லிட்டு வந்தார். இதில் என்ன தவறு இருக்குது? அது பிரச்சாரமா தானே இப்போ பிரச்சாரம் இல்லை, பிரச்சாரம் பண்ணலன்னு சொல்கிறேன். கேம்பெயின் பண்ணல. இப்போ நான் வந்து அமைஞ்சகரைக்கு வரேன்னு சொல்கிறேன். 10 மணிக்கு என்னால் வர முடியல. அங்கே வந்து நான் பொதுக்கூட்டத்தில் பேசுவேன், மைக் வச்சு பேசுவேன். ஆனால் என்னுடைய கட்சி தொண்டர்கள் 100 பேர் இருந்தால் 100 பேரை நான் பார்த்து ஒரு அளவு சொல்ல செய்வேன். அதுதான் செஞ்சுருக்காரு. அதை தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. தவறு தானே அது? ஆனால் அங்கே கை கலப்பா மாதிரி ஒரு சின்ன ஒரு ரியாக்ட் மாதிரி நடந்திருக்குல்ல, அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்குது? இல்லை, அதுக்கு தான் கேஸ் போட்டிருக்காங்க. போட்டோம். ஏன்னா நடந்தது என்னன்றது மக்களுக்கு தெரியும். திமுகவினர் தேவையற்ற முறையில் வந்து பிரச்சனை பண்ணாங்க. அது இரு இரு தரப்புக்கிடையே ஒரு சில பிரச்சனைகள் நடந்திருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் காவல்துறை வந்து ஒரு சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் சொல்கிறோம். சரி, இப்போ உதயநிதி அவர்களோட தேர்தல் பிரச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மோடி அவர்களை இது பண்ணுற மாதிரி, கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுக்கு பாஜக சரியான பதிலடி கொடுக்கலன்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குல்ல. உதயநிதியினுடைய பிரச்சாரம் அல்லது விமர்சனம் என்பது கீழ்த்தரமான தரம் கெட்ட பிரச்சாரமாகத்தான் இருக்கு. உதயநிதி பேசக்கூடிய வார்த்தைகள் தமிழில் எந்த அளவிற்கு இழிவான சொற்களை பேச முடியுமோ, தரக்குறைவான சொற்களை பேச முடியுமோ அப்படி பேசுகிறார். அப்படிப்பட்ட தராதரமற்ற பொறுப்பற்ற பேச்சுக்களை பாஜகவினர் பேச மாட்டார்கள். கடந்த சில நாட்களாக நாம் பார்த்து வருகிறோம். இரட்டை அர்த்தத்தில் பேசுவது, ஆபாசமாக பேசுவது என்று ஒரு அமைச்சருக்கு உண்டான அந்த பொறுப்புணர்ச்சியோ, அல்லது ஒரு முதலமைச்சரின் மகன் என்கின்ற பொறுப்புணர்ச்சியோ, அல்லது ஒரு திரைப்பட கலைஞன் என்கின்ற ஒரு பொறுப்புணர்ச்சியை இல்லாமல் சிறுபிள்ளைத்தனமாக பேசிக் கொண்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். அவர்களெல்லாம் பதில் சொல்லி நம்முடைய நேரத்தை நாம் வீணடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய தராதரத்தையும் நாம் குறைத்துக் கொள்ள முடியாது. சார், ஆனால் இப்போ இவர் அண்ணாமலை போகிற இடத்துலலாம் பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாளர்களும் அவருக்கும் பிரச்சனையாகுது. அந்த விஷயம்லாம் ஏன் நடக்குதுன்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. வேணும்ட்டே இவர் நியூஸ் ஏன் நடக்குது பண்றாரு அப்படின்னா அது நீங்க செய்தியாளர்கிட்ட தான் கேட்கணும். ஏனென்றால் திரு அண்ணாமலை அவர்களிடம் கேட்கக்கூடிய பல்வேறு கேள்விகள், பாஜக குறித்த கேள்விகள். ஆனால் அதே நேரத்தில் இப்போ கச்சத்தீவு பற்றி அண்ணாமலைகிட்ட கேட்குறாங்க, என்கிட்டையும் கேட்குறாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள்ட்ட இது வரைக்கும் யாருமே பேசவே இல்லையே. ஏங்க நீங்கள் கச்சத்தீவை தாரவாத்தீங்க? ஏன் உங்கள் அப்பா துரோகம் பண்ணார் தமிழ்நாட்டுக்கு? ஏன் கேட்கல? கேட்கணுமா வேணாமா? அப்போது உங்களுக்குள்ள இருக்கிற அஜெண்டா, அதாவது சில பத்திரிகையாளர்களை சொல்கிறேன், அவங்க அஜெண்டாவோட கேள்வி கேட்டால் பொறுத்துக்கிட்டு போக வேண்டிய அவசியம். அதுதான் அவர் சொன்னார். பத்திரிகையாளர்களுக்கு 2 கொம்பு முளைக்கவில்லை, அரசியல்வாதிகளுக்கும் முளைக்கல. ஆனால் நாங்கள் கேள்வி கேட்க மட்டுமே பிறந்தவர்கள் என்று பத்திரிகையாளர்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. நீங்க என்ன கேள்வி கேட்கறேன்னா உங்களை திருப்பி நான் கேள்வி கேட்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. பேச்சு நல்லா இருக்குமே இந்த ஈக்குவலாக அந்த கொஸ்டின் கேட்கறது. நான் ஒரு பணியாற்றுகிறேன் சமுதாயத்தில், நீங்க ஒரு பணியாற்றுறீங்க, அவ்வளவுதான். ஆனா நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும். அதுவும் நான் ஒருத்தரை தான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல? உங்களுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லுங்க. ஐயா, நீங்கள் ரொம்ப பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாக்கிறீங்க, உங்களை நாங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம், ஆனால் ஸ்டாலின் கேட்க முடியல அப்படின்னு சொல்லுங்க. பயமா இருக்குதுன்னு சொல்லுங்க, ஒத்துக்குங்க. ஆனால் இவர் தொடர்ச்சியாக ப்ரெஸ் மீட் மட்டும் தான் கொடுக்குறாருன்னு எடப்பாடியும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாருல. இவர் ரெகுலராக ப்ரெஸ் மீட், அவருக்கு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கும், அதனால் அவர் இப்படி சொல்லியிருப்பாரு. எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை, அவ்வளோதான். சார், இதை தாண்டி தமிழகத்தில் அடுத்த பாஜக தலைவராக சரத்குமார் வருவார் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. இப்போ எல்முருகன் மாதிரி அண்ணாமலை மத்திய அமைச்சராக போயிடுவாருன்னுலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்குமா? இவங்களுக்கெல்லாம் நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? யாராவது ஏதாவது பொழுது போகாதவங்க, வெட்டி வேலையாக இருக்கிறவங்க எதையாவது பேசிட்டு போவாங்க. இதுக்கெல்லாம் நம்ம எப்படி போய்? இல்லை சரி, உங்க ராதிகா சரத்குமார் இப்போ கட்சியில் இணைகிறாங்க. இப்போ உடனே அவங்களுக்கு கட்சியில் யார் தலைவர்னு முடிவு பண்ணது கட்சிக்காரங்க தான். மீடியாவோ எதிர்கட்சியோ கிடையாது. சார், இதை தாண்டி பாஜக தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்கு? ஏன்னா இப்போ எதில் மிக சிறப்பாக இருக்கிறது, உற்சாகமாக இருக்கிறார்கள், பல்வேறு தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், மக்களுடைய வரவேற்பு மிக பிரமாதமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பாரதிய ஜனதா கட்சியினர் ஒரு மிகுந்த உற்சாகத்தில் இருக்கிறாங்க. அதிக அளவு நாம வந்து சீட்டுகளை பெறுவோம், அதிக அளவு வாக்குகளை பெறுவோம்ங்கிற ஒரு அற்புதமான மனநிலையில் இருக்கிறாங்க. ஆனா இவர் பிரசாந்த் கிஷோர் உள்ளிட்டவர் என்ன சொல்றாங்கன்னா, சவுத் சைடுல பிஜேபி வின் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஓவராலாவே 200 ப்ராப்ளம் என்னன்னா, எலெக்ஷனுக்கு யார் ஓட்டு போட்டு யாரை ஜெயிக்க வைக்கிறதுன்னு மக்கள் தான் முடிவு பண்ணாங்க. ஆனா இப்ப எல்லாம் மீடியாவே முடிவு பண்ணிடுது. மக்களோட விஷயத்தை தான் சார் இல்லைன்றனால நீங்க ரிப்போர்ட் தான் பண்ணணும். ஆனா நீங்க வந்து இன்னைக்கு யாரிடம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க? தேவையில்லை.
அப்போ ப்ரீ போல் எக்ஸிட் போல்ஸ் எதுவுமே நம்ப வேணாம் அப்படின்றீங்களா? அது வந்து நம்புறதும் நம்பாத சில பேர்கிட்ட இருக்குது. குறிப்போல் எல்லாமே அப்படியே நடந்துருதான்னா இல்லை. சிலது நடக்கும், சிலது நடக்காது. அதனால பெரும்பாலும் இப்படிதான் பேசுறாங்க. இந்த தொகுதியில யார் முந்துறாங்க, அந்த தொகுதியில யார் முந்துறாங்க, இதுல இது. சி, நாம என்ன சொல்றோம், நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இதை நாம் தெளிவாக சொல்கிறோம். மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். அவ்வளவுதான். ஓகே சார். திருப்பி பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு 15ஆம் தேதி வராரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திருப்பி திருப்பி அவர் வராரு. ஆனா பெருசா பிஜேபி காரங்க ஆர்கனைஸ் பண்ணி தரமாட்டாங்க அவருக்கு. அவருக்கான ஒரு பெரிய ஸ்பேஸை ஏற்படுத்தி தரமாட்டாங்கன்ற மாதிரி ஒரு அப்படின்னு யார் சொல்றாங்க? பரவலா இருக்கு. பிஜேபி காரங்க மத்தியில இந்த ஒரு அதான் பிஜேபியில் யார் சொன்னாங்க சார்? நார்மலா தொண்டர்கள் மத்தியில வந்து சும்மா நீங்க ஏதோ தொண்டர்கள் யார் உங்களுக்கு சொன்னதுன்றாங்க. அதான் இதுதான் பிரச்சனை. அந்த உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் நீங்க பிஜேபி காரங்க இதெல்லாம் தவறான விஷயம். உங்களுக்கு யார் சொன்னது? அப்படி என்னன்னா, நாங்க இந்த ரோட் ஷோ கவர் பண்றதுக்காக டி நகர் இருந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏன் போட்டாங்கன்னு தெரியல, வேற எங்க நல்ல பெரிய இடமா போட்டிருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரிவ்யூ இருக்குங்க. பட் பிஜேபி தொண்டர்கள் யாரும் அதெல்லாம் பேச மாட்டாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா நிகழ்ச்சிகளுமே பிரதமரோட நிகழ்ச்சி அத்தனையுமே மிக சிறப்பான நிகழ்ச்சிகளாக அமைந்திருக்குது. ஆனா ஏதோ போடுவாங்க சோசியல் மீடியாவில் வர்றதெல்லாம் ஒரு எல்லா சோசியல் மீடியாவுடைய பதிவுகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, அவசியம் இல்லை, முடியாது. ஒருத்தர் எங்கேயோ அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு இங்கே டீ நகர் நடக்கிறத பற்றி பேசிட்டு இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியும். நாங்க களத்துல அங்க போய் விசாரிச்சப்போ வந்த சும்மாங்க நாங்க கூட தான் இருந்தோம். அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஒவ்வொருத்தரும் ஒன்று பேசுவாங்க. அதே மாதிரி அப்போ ரீசெண்டாக இன்னொரு வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஒரு சென்னை அந்த ரோட் ஷோ பேஸ் பண்ணி ஒரு மேடை சரிஞ்சு விடுது, அதை பற்றி மோடி கண்டுக்காம ஒரு நிமிஷம் கூட நின்று கூட பார்க்காம அப்படியே போயிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சார் நீங்கள் வந்து மறுபடியும் அந்த வீடியோ வந்துச்சு, அதில் 1000 எடிட் பண்ணுவாங்க. நம்ம மேடை சரிஞ்சு விழுது தெரியுது. அதாங்க அது எப்போ விழுந்துச்சு, இவர் எப்போ பார்த்தாரு, இதெல்லாம் இருக்குது. சும்மா நீங்கள் சோசியல் மீடியாவில் வரதை வச்சு எதுவுமே கேள்வியே கேட்காது. ஆனால் அதை பேஸ் பண்ணி தான் சார் பாதி இடத்துல ஓட்டு பிஜேபியே பொழுது போகல அதை வந்து பேசுகிறாங்க, அவ்வளோதான். அதனால் அதனுடைய ஆத்தென்டிசிட்டி நம்ம வெரிஃபை பண்ண முடியுமா? இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்த நான் பார்க்கல, ஏதோ ஒன்று விழுதுன்றீங்க, அவர் மோடி பார்த்துக்கிட்டே இருந்தாருன்றீங்க. அது எப்போ விழுந்துச்சு, இவர் எப்போ பார்த்தாரு, இவர் பார்க்குற மாதிரி எப்படி எடிட் பண்ணாங்க, யாருக்கு தெரியும்? இதெல்லாம் வந்து உண்மையிலே இது வந்து we have to ignore it. தேங்க்யூ சார். வாங்க.